நேராக நாம் கடந்து செல்லுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த மாதம் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். அதை தொடர்ந்து இந்த வருஷம் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படியே கர்த்தர் தொடர்ந்து நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். இந்த வருஷம் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார் சொல்லுங்க? பயப்படாதே, என் ஆவியும் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன், அவர்கள் வளருவார்கள் என்ற வார்த்தையை கர்த்தர் தந்து ஜனவரி மாதம் முழுவதும் ஆண்டவர் நாம் எப்படி வளர வேண்டும் என்று சொன்னார். பிப்ரவரி மாதம் நான் கர்த்தர் சங்கீதம் 92:12 நீதிமான் செழித்து வளருவான் என்று கர்த்தர் பேசினார். இந்த மார்ச் மாதம் ஆண்ட மல்கையா 4:2 கர்த்தர் நமக்கு கொடுத்தார். அதை எடுத்துக்கொள்வோம். மல்கையா 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். அதில் பக்கம் பார்த்தீங்கன்னா 1106 1107 பழைய ஏற்பாடில் இருக்கிறது. அதை எல்லாரும் ஒரு வேதத்தை திறந்து நம் கர்த்தருடைய வார்த்தையை எல்லாரும் சேர்ந்து ஒரு வாட்டி வாசிப்போமா? எல்லாருக்கும். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள். தெய்வீகம் அன்பு கிருபை நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய குமாரனாகி இயேசுவின் நாமத்தில் இந்த வசனத்தை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் தொட்டு பிட்டு ஆசீர்வதித்து என்னோடு எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் அடியினை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதா, ஆமேன். கர்த்தருக்கு நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் தலைப்பு கொடுப்பேன். ஆனால் ஃபியர் மை நேம் who shall grow up, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற நீங்கள் வளர்வீர்கள். என் நாமம், மை நேம் என்று நாளில் பேச போகிறேன். 3 காரியங்களை உங்கள் மத்தியிலே நாளில் பகிர்ந்து கொள்ள போகிறேன். வேகமாக நான் சொல்லவில்லை, சத்தம் உங்களுக்கு கேட்க நினைக்கிறேன். அப்படி சத்தம் கேட்கலன்னா என்னுடைய தம்பியை பாருங்கள், உங்களுக்கு வால்யூம் எங்கே வால்யூம் வேணுமோ அங்கே வால்யூம் ஏற்றுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். முதலாவதாக இந்த 1ஆம் தேதி கொடுத்த வாக்குறுதி அடுத்த வாரம் உங்களை நான் கார்டு தருகிறேன். அது சொல்ல நேரம் இல்லை. இல்லை, அதிலே ஆண்டவர் அந்த வசனத்து மூலியமாக ஆண்டவர் எங்களோட பேசினார். அது ரூத் உதாரணமாக அவள் எல்லாத்தையும் விட்டு தேவனண்டே வந்தார், கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார் என்று பார்த்தோம். அது 2வதாக கொர்நேலியு கர்த்தருக்கு பயந்தான். ஆகையினால ஆண்டவர் அவனை வழி நடத்தும்படியாக ஆவியானவர் அவனுக்கு கர்த்தர் வெளிப்பட்டு தூதனை அனுப்பி சத்தியத்தை கேட்டு ஆவினால் அபிஷேகம் பண்ணி தொடர்ந்து அந்த சந்ததியை வழி நடத்தும்படி கர்த்தர் செய்தார் என்று பார்த்தோம். 3வதாக ஆண்டவர் இவரை நம்ம 3வதாக நாங்கள் பார்த்தது கர்த்தருடைய வார்த்தைப்படி என்ன பார்த்தோம்? 3வதாக கர்த்தருக்கு பயப்படுற ஒரு மனுஷன் எவ்விதமாய் ஆசீர்வதிப்பான் என்று நாங்கள் சங்கீதம் 128 பார்த்தோம். ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயப்படுவானா அவனுக்கு நன்மையும் பாக்கியம் உண்டாகும். அவனுடைய ஆரம்பத்திலிருந்து அவனோட பேரனை பேத்திகளை பார்க்குற வயது வரைக்கும் கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பான் என்ற 3 காரியங்களை பார்த்தோம். இன்று ஆண்டவர் எனக்கு கொடுத்த, என் உலகத்தில் கொடுத்த என் நாமத்துக்கு பயந்திருக்கிற நீங்கள் என் நாமம் என்று கர்த்தர் நாளை பேச. இந்த வசனத்தில் ஒரு 6 செய்திகள் இருக்குது. கர்த்தர் நமக்கு ஏற்ற செய்தியை நமக்கு கொடுப்பாராக. இன்று ஆண்டவர் என்னோடு கூட பகிர்ந்து கொண்ட வசனத்தை நாம் பார்ப்போமானால் 1 சாமுவேல் 17:45 எனக்காக மைக்கில் வாசிங்க. 1 சாமுவேல் 17:17ஆம் அதிகாரம் 45வது வசனம். அதில் நீங்கள் பக்கம் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடில் 364 பேஜ் நம்பர் 364 வாசிக்க கேட்போம். அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலனுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். முதல் குறிப்பு நோட் பண்ணிங்க, கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். பாருங்க, இங்கே இந்த வசனங்களை நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் இந்த 22, 23, 24 பார்த்தீங்கன்னா அதில் இந்த ஒரு மனிதனுக்காக ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பயந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. எல்லாரும் அவனுடைய வார்த்தைகளை அந்த கோலியாத்துடைய வார்த்தையை கேட்டு 24 இஸ்ரவேல் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முதுகுக்கு விலகி ஓடி போனார். ஒரு மனிதன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அவனுக்கு பயப்படும்படி அவன் யாரை பயமுறுத்துறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசத்தை ஆளுகிற ராஜா பயந்தாரு, கூட இருக்க சேனை பயந்தது, தேசத்திலே இருக்கிற ஜனங்கள் பயந்தாங்க. இப்போ எல்லாரும் அவனுக்காக பயந்தாங்க. ஆனால் ஒரே ஒரு மனிதன் என்ன பண்ணான்னா, கர்த்தருடைய நாமத்தை ஆண்டவர் அவன் அந்த நாமத்தினாலே அவர் சொல்றாரு, கர்த்தருடைய நாமத்தினாலே உன்னிடத்துல வருகிறேன். அவருடைய நாமத்தினாலே உன்னிடத்துல பயப்படவே இல்லை. ஒரு தாவீது ஒரு இளைஞனாக ஒரு சின்ன பையனாக இருந்தான். அவன் என்ன பண்ணான்னா, அவனுக்குள்ள இருந்த அந்த கான்ஃபிடன்ஸ் பாருங்க, அவன் எந்த நாமத்தை நிந்திக்கிறானோ அந்த நாமத்தினாலே அவங்ககிட்ட போனான். அல்லேலூயா. இயேசுவின் நாமம் நீங்கள் சாதாரண நினைக்காதீங்க. ஆண்டோடைய நாமம், ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தை வீணில வழங்காது இருப்பாயாக அப்படின்வாங்க. நான் அமெரிக்க தேசத்தில் போகும்போது ரொம்ப வியர்ப்பி பார்த்தா ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அவன் வாயில் எப்போ பார்த்தாலும் ஜீன்றான். எனக்கு புரியவே இல்லை, என்னடா அவன் சொல்கிறான் ஜீன்றான். நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பொது சொல்லுவோம், சொல்லுங்க ஜீன்னு சொல்லுவோம். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு காலத்தில் கொஞ்சம் ட்ரெண்டாக இருந்தது அதுக்கு முன்னாடி. இப்போ எல்லாம் ப்ரோன்றாங்க, சொல்லு ப்ரோ அப்படின்றாங்க. அப்போது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜீன்னு சொல்லுவாங்க. அது நார்த் இந்தியாவிலேருந்து எப்படியோ உள்ளே வந்துச்சு, அது தெரில. ஆனால் ஜீன்னுவாங்க, சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா? அப்படி சொல்கிறத கேட்டிருக்கீங்களா? இப்போ ப்ரோன்றான். ப்ரோ கேட்குறீங்களா? பையனும் ப்ரோன்றான், பொண்ணும் ப்ரோன்னு. அதனால ப்ரோன்னு போகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ப்ரோவோட இருக்கட்டும், வேற ஏதோ ஆகுது. இப்போ பாருங்க, இங்கே இப்போ அவன் அமெரிக்காவில் போனால் அவன் ஜீன்றான். எனக்கு புரியல, என்னடா சொல்கிறான் அவன் அப்படின்னு பார்த்தா, அப்புறம் நான் கேட்டேன், என்னங்க அடிக்கடிக்கு ஜீன்னு சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறான்னா ஜீசஸ், அதை ஜீன்னு ஷார்ட்டாக சொல்கிறானுங்க. என்ன சொல்கிறான்? ஜீசஸ். எதுக்கு ஏதாவது அதிர்ச்சி கேட்டால் அப்படின்றானுங்க. அப்படின்னா ஜீசஸ் அப்படின்றாங்களாம். சந்தோஷம் கேட்டால் அப்படின்றாங்களாம், ஜீசஸ்ன்றாங்க. பார்த்தீங்கன்னா அதனால தான் வாயில் ரட்சிப்பு இருக்கோ இல்லையோ, வாயில் என்ன இருக்கு? ஜீசஸ் இருக்கிறார். ஜீசஸ் சொல்லுவாங்க. பாருங்க, இங்கே நிந்திக்கிற இந்த நாமத்தில் அவன் சொல்கிறான் ஒரு வார்த்தை காட்டுறாங்க. அடுத்த வருஷத்துல 46 தேவன் ஒருவர் உண்டென்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். இது வரைக்கும் நீ நிந்திச்சுட்டே இருக்கிறப்பா, இவங்கெல்லாம் ஆண்டவரை அறியலன்னு நினைக்கிறேன். யாரும் இல்லை, அழைக்கப்பட்ட ராஜாவும் ஆண்டவரை அறியல, இந்த தேசத்தில் உள்ள மக்களும் அறியல. ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன் எக்ஸ்ட்ராவா, ராஜா அறியல, தேசத்து மக்கள் அறியல, உனக்கு பயப்படுறாங்க. உலகத்தில் இருக்க எல்லாரும் இன்னைக்கு தெரிஞ்சுப்பாங்க, நீ நிந்தித்த இந்த தேவன் ஒருவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, அவன் நின்று கொண்டிருந்த அந்த மனிதனை அவன் என்ன பண்ணான்னா 51 நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு 41 ஒரு கல்லை எடுத்து கோலியத்தை என்ன பண்ணான்? தரையிலே விழ பண்ணினான். இந்த நாமத்தில் போய் அவன் பயன்படுத்தின ஆயுதம் என்னன்னா ஒரு கல், சாதாரண கல். அந்த சின்ன கல், அந்த கூழாங்கல் கல்லை அவன் பையிலேருந்து எடுத்து அந்த கர்த்தருடைய நாமத்தில் மட்டும் வருகிறேன்டா, நீ விழ போகிற, இன்னைக்கு நீ மதிக்க போகிற, இன்னைக்கு நான் ஜெயத்தை அடுக்க போகிறேன், யுத்தம் எந்தில்லை 47 யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லி கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடு. எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் பாருங்க, ஒரு கான்ஃபிடன்ஸ் தான். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டு சொல்றாரு, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனம்ன்றார். என் நாமம், அவருடைய நாமத்தை தரிக்கப்பட்ட நம்முடைய ஜனம், அவருடைய ஜனம் நாம. அதனால கர்த்தருடைய நாமத்திலே நாம் என்ன பண்ணணும்? ஜெயம் எடுக்கணும். அவர் கோலியத்து அவருடைய அறிக்கை, நான் ஜெயம் எடுப்பேன், நான் உன்னை வீழ்த்துவேன், உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பாரு. இது மூலியமாக பூலோகத்தில் உள்ள அத்தனை பேரும் தேவன் கர்த்தர் அவர் நாமம் ஒன்று இருக்குடா, இன்னும் அது உபயோகத்தில் இருக்குது. சொல்லுங்க, உபயோகத்தில் இருக்குது. இன்னும் நாமத்தில் என்னது செயல் நடந்து கொண்டு இருக்குது. அதனால தான் நம்ம இப்படி பாடுவோம், ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது, ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது, பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது, பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது,
பாவங்கள் பறந்தோடுது. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. பாருங்க, அவருடைய வாழ்க்கையில அந்த நாமத்தை அறிந்திருந்தான். பாருங்க, நம்ம அவருடைய நாமத்தை அறிந்திருக்கோம். எத்தனை பேர் இயேசு நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்தீங்க? ஏதோ முக்கினாங்க அப்படின்னு நினச்சி முக்கியதல்ல. அப்பா இயேசு, பிதா, குமாரன் ஆகிய பசு தாவியாகிய திரியேக இயேசுவி நாமத்தில் நான் அவருடைய மகனாக பிறக்கிறேன். அதனால தான் யோவான் 1:12-13 அவர் நாமத்து மேலே விசுவாசம் உள்ள ஏற்று அத்த பேருக்கும் என்ன தந்திருக்காராம்? ரைஸ் தந்திருக்கிறாருங்க. பகவத் சொல்லுங்க, ரைஸ் தந்திருக்கிறார், அதிகாரம் தந்திருக்கிறார். என்ன அதிகாரம்? ஜெயிக்கிற அதிகாரம். ஹல்லேலூயா. சத்துருவை ஜெயிக்கிற அதிகாரம். ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. பாருங்க, அவன் கல்லை வச்சு அவன் என்ன பண்ணானா? அவனை வீழ்த்தினா. நான் சொல்ல பாருங்க, அவன் எவ்வளோ நாளாக வீழ்த்தினான்னு பார்த்தீங்கன்னா 17-16 நீங்கள் வாசிங்கன்னா 17-16 பார்த்தீங்கன்னா அவன் அந்த பெலிஸ்தன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து நிற்பானான். வந்து 40 நாளும் காலை மாலை வந்து நின்று தூஷிப்பான். அவனா சென்னை பாஷையில் தில்லு இருக்கா? என்ன சொல்லுவாங்க? இப்போ ஒரு வேர்டு யூஸ் பண்ண, கட்ஸ் இருக்கா? அப்படி இப்போ ஒரு வேர்டு கட்ஸ் இருக்கா? அப்போ அந்த எங்கள் காலத்துலலாம் தில்லு இருக்கா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கட்ஸோ அது என்னமோ. ஆனால் இருக்கா? வாங்கடா வாங்கடா பார்த்துக்கலாம். எவன்டா வரான்? எவனுமே 40 நாளாக வரலை. ஆனால் கோலியாத்து 40 நாள் நிற்கிறவனை விழ வச்சான். எப்படி தெரியுமா? 4 வசனத்துலங்க. சொல்லுங்க, 4 வசனம் தான். 40 நாள் நின்ன ஒரு மனிதனை ஆண்டவர் நாமத்தில் 4 வசனம் சொன்னான் பாருங்க. அவன் என்ன ஆயிட்டான்? வீழ்ந்து போனான். அவங்களை காட்டுற பாருங்க, நீங்கள் வீட்டில் போய் நோட் பண்ணி வாசிங்க. அந்த 4 வசனம் என்னன்னா 45, 46, 47, 49. இந்த 4 வசனம் சொல்லி அவனை என்ன பண்ணான்? தரையில விழ பண்ணான். 40 நாள் நின்ன மனிதனை 4 வசனத்தை சொல்லி தரையிலே விழ பண்ணான். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில அவர் நாமத்தை நீங்க உபயோகப்படுத்தும் போது ஆண்டவர் சொன்னார் யோவான் 14:14, என் நாமத்தினால் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு செய்வேன். அந்த நாமத்தில் எப்படி கேட்கணும்? சத்ருவை வசனத்தை வச்சு கேட்கணும். வசனத்தை அவர் தம்முடைய வசனத்தை அனுப்புகிறார். அவருடைய வசனம் ஆவி, அவருடைய வசனம் ஜீவன். வசனத்தை அந்த எவ்வளோ நாளாக இருக்குங்க, எவ்வளோ நாளாக இருக்குன்னு தெரியல. ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறேன், 4 செகண்டில் நீங்கள் வசனத்தை சொல்லி என்ன பண்ணலாம்? அவனை வீழ்த்தலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனத்தை வைத்து வீழ்த்தணும். நம்ம யார் அப்படின்னா, நாமத்தை அறிந்த நம்ம அவர் நாமத்தில் போகணும். முதல்ல அவர் நாமத்தில் சில சொல்லாங்க, நீ போடா என் பேரை சொல்கிற அப்படின்வாங்க. அவர் பேர் சொன்ன பிறகு இவனுக்கு இருந்த மரியாதை கூட என்ன இல்லை, அந்த மரியாதையும் போயிடும். இன்றைக்கி அப்படி தான் காலம். என் பேரை சொல்லு போ அப்படின்னா, அவர் நாமத்தை போய் சொல்லும் போது போகிறவன் நினச்சி பேரை சொன்னால் நடந்துடும். போய் பேரை சொன்னேன், உனக்காவது கொஞ்சம் மரியாதை வச்சுருந்தேன், இப்போ அந்த பேரை சொன்னியே உனக்கு அது கூட கிடையாது அப்படின்னு என்ன பண்ணுவாங்க. இன்றைக்கி இதே காலத்தில் அப்படி தான் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. அவர் நாமத்தில் அவன் போகும்போது, இயேசுவின் நாமத்தில் உன்கிட்ட வருகிறேன், இயேசு நாமத்தில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி, இயேசு நாமத்தில் கேட்கிறேன், இயேசு நாமத்தில் அவருடைய வசனத்தை அனுப்பும் போது கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். ஆமென். அந்த வசனத்தை வைத்து நீங்கள் அறிக்கை செய்யணும். என் தேவன், நீ எவ்வளோ நாள் நீ இப்படி நிற்ப? 40 நாள் நிற்கிறியா? 4 வசனத்தோட காலி பண்ணுறேன் பாரு. என் தேவன் ஒருத்தர் உயிரோடு இருக்கிறான்னு நீ அறிய போல, நீ இல்லை, நீ செத்த பேர் எங்கே அறிய போகிறது? உன் கையில் என்னை ஒப்பு கொடுத்த கர்த்தர் எனக்கு பதில் உனக்கு யுத்தம் பண்ணுவார். ஆனால் உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் சொல்லுவாங்க, இஸ்ரவேலே ஒரு தேவன் இருக்கிறார் என்று. அதுதான் உங்களுடைய விசுவாசம், அதுதான் நம்முடைய அறிக்கை. கர்த்தர் எனக்கு என் கையில் ஒப்பு கொடுப்பார், கர்த்தர் என்னை ஜெயிக்க வைப்பார். காரணம் வசனம், வசனம், வசனம். வசனத்தை வைத்து சொல்லணும். ஆண்டவரே, நீங்கள் சொன்னீங்களே, என்ன சொன்னீங்க? என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்போ நீயும் வீட்டாரோ ரட்சிக்கப்படுவேன். நீ சொன்னீரே சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய்ன்னு சொன்னீரே. கர்த்தாவே திருப்பிக் கொள்ளணும்ப்பா. கர்த்தாவே உமக்கு பயன்கிறவன் இவ்விதமாக ஆசிரியக்க சொன்னீரே அப்படின்னு ஒவ்வொன்றும் வசனத்தை வைத்து நீங்கள் ஜெயிக்கும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் இந்த காலை வேளையில சந்தோஷமா இருக்கீங்க? அல்லேலூயா.
இப்போ கர்த்தருடைய நாமத்தை நீங்க பயன்படுத்தும் போது அந்த கர்த்தருடைய நாமத்திலே நீங்க சொல்லணும், உங்களுக்குள்ள அந்த நிச்சயம் இருக்கணும், இந்த உலகத்துல இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். அவருடைய ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தீர்கள். வசனத்தை வைத்து ஜெயித்து முன்னேறி போயிட்டே இருக்கணும். ஆண்டவர் சொன்னார், நீ கீழாவாமல் மேலாவாய், நீ வாழாம தலாவ, நீ போகையில வருகிலும் ஆசீர்வாதம். எல்லா வசனமும் நமக்கு தான். கர்த்தர் ஆண்டவருக்குள்ள ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுக்குள்ள, அந்த ஆசீர்வாதம் நமக்குள்ள. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்குள்ள கர்த்தர் வைத்திருக்க ஆசீர்வாதம். உங்களுக்குள்ள ஆசீர்வாதத்தையும், அதாவது மரணத்தையும் ஜீவனும் நம்ம நாவல வைத்தது போல ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் கர்த்தர் முன்னாடி வச்சுக்காது. நீங்க ஆசீர்வாதத்தை விசுவாசத்தை பேசுறீங்கன்னா ஆசீர்வாதம், சாபத்தை நினைச்சு பேசுறீங்கன்னா சாபம். ரெண்டுமே எங்க தான் இருக்கு? முன்னாடி இருக்கு. ஆனா இவன் 40 நாள் ஆச்சு அப்படின்னு பயப்படல. 4 வசனம் போதும், அவர் நாமத்தில் நான் போறேன், எனக்கு அல்ல உங்க நாமத்துக்கு மகிமை வரும். ஆமே, அவர் நாமத்துக்கு மகிமை வரப்போகுது. எங்க வரப்போகுதுன்னா என் நாட்டு ராஜாக்கள்ல, என் நாட்டில் இல்லை, உலகம் முழுவதும் அவர் நாமம் ஒரு இருக்குதுன்னு மகிமை வரப்போகிறது. அதுதான் நீங்க எப்பவுமே ஜெபம். ஆண்டவரே எனக்கல்லப்பா, உங்க நாமத்துக்கு எனக்கல்ல ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமை வர்றதுக்காக. ஆண்டவரே என்னை சத்துருக்களை ஒப்பு கொடுத்தல்ல, சத்ரு என் கையில ஒப்பு கொடுத்தா என்று சத்ரு அறிவிட்டம். ஆவியானவரே, அவன் வெள்ளம் போல வரும்போது நீர் என்ன பண்ணுவீரு? ஆவியான ஜெயக்கொடி ஏத்துவீரே. அப்படியாக ஜெயிக்கணும். சத்ரு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்துவீரே. சத்ரு என் தலை என்னால் அபிஷேகம் பண்ணுவீரே, என் பாத்திரம் நிரம்பி ஒழிய செய்வீரே. விசுவாசிக்கும் போது நிச்சயமா என்ன பண்ணும்? நடக்கும். கர்த்தர் உங்களை அப்படிதான் கொண்டு போற. விசுவாசிக்கிறீங்க? நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளுங்க. ஒருபோதும் அதாவது இந்த உலகத்தை தனியா யுத்தம் பண்ணோம், தனியா போராடணும். நீங்க பக்கத்துல சொல்லுங்க, தனியா யுத்தம் பண்ணீங்க ஒரு காலத்துல, தனியா போராடினீங்க ஒரு காலத்துல, தனியா கஷ்டப்பட்டீங்க ஒரு காலத்துல, தனியா வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு முன்னே இருக்க முயற்சி செய்தீங்க ஒரு காலம். ஆனா இப்போ கர்த்தருடைய பிள்ளையாக அவர் நாமத்துல அவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்த நம்ம வாழ்க்கையில தனியா இல்லை. உன்னை ஆளு சொன்னார், இந்த உலகத்தின் முடிவு போற சதா நாட்கள நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொன்னவர் என் கூட இருக்கிறாரு. அவர் நாமத்துல ஜெயிக்கிறேன், அவர் நாமத்துல முன்னேறுகிறேன். ஆமேன். அவர் நாமத்துல முன்னேறுகிறேன். நேரம் இல்லை, எனக்கு ஒரு பாட்டு உள்ள வருது. அதாவது அந்த இஸ்ரவேலின் ராஜா, என் தேவனாய் கர்த்தர், நான் உம்மை வாழ்த்துகிறேன், உம்முடைய நன்மைகளை நினைக்கிறேன். அதில் ஒரு அடி வரும், என்னன்னா முடிஞ்சிச்சுன்னு நினச்சேன், ஆனால் என்னை மறுபடியும் கட்ட வைத்து தள்ளின மத்தியில் என்னை தள்ளிட்டாங்க. இதெல்லாம் அவ்வளோதான் அப்படின்னு தள்ளலாம். ஆனால் தள்ளி மத்தியில் என்னை பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழிய பண்ணினேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாங். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அப்போது நாம் எதை கொண்டு ஜெயிக்க வேண்டும், எதை கொண்டு போக வேண்டும்? கர்த்தருடைய நாமத்தை கொண்டு போக வேண்டும். ஆமென். கர்த்தர் நாமத்தை கொண்டு கர்த்தருடைய வசனத்தை கொண்டு நம்ம ஜெயிக்க வேண்டும். அப்போ கர்த்தர் நம்ம கிருபை செய்வார். ரெண்டாவதாக 40 நாள் அவன் நிந்தித்தவனை 4 வருஷத்துல அந்த அவனை கல்லை வைத்து காலி பண்ணான். ரெண்டாவதாக அது பாருங்க, இன்னொரு வருஷம் வாசி வேகமாக நான் முடிச்சு கலந்து போகிறேன். என்னோடு கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க யோவான் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், பக்கம் புதிய ஏற்பாடில் 137. அதை நீங்கள் வாசிப்பீர்கள். வாசிங்க 8ஆம் அதிகாரம் யோவான் 5வது வசனத்தை வாசிங்க. இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். இப்போ பாருங்க, இது ஒரு 6ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் பாருங்க. ரெண்டாவதாக நான் சொல்லுவேன், தாவீதின் குமாரன் இயேசுவாய் என்ன பண்ணாரா? ஜெயிக்கிறார், மன்னிக்கிறார். தாவீதின் குமாரன் இயேசுவாய் ஜெயிக்கிறார், மன்னிக்கிறார். பாருங்க, இப்போ தாவீது ஜெயித்தார். யார? சத்துருவ. இப்போ உட்காந்துருக்கார் யாரு? தாவீதின் குமாரன். அப்பவும் என்ன பண்ணாங்க? தாவீது கல்லை வச்சு கோலியத்தை கொன்னார். இப்போ கல்லை வச்சு இயேசுவை காலி பண்ண வராங்க, இயேசுவை சோதிக்க வராங்க. எல்லாம் நிற்கிறாங்க. ஒரு அந்த வீட்டில் போய் நீங்கள் இந்த 1ஆம் அதிகாரத்துலேருந்து நீங்கள் வீட்டில் போய் தொடர்ந்து 12 வரைக்கும் வாசித்தீங்கன்னா அந்த சம்பவம் தெரியும். நான் ஷார்ட்டாக நேரம் இல்லை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், இந்த கதையை சொல்கிறேன் பாருங்கள்.
இங்கே ஒரு ஸ்திரீயை என்ன பண்ணாங்கன்னா, அவள் விபச்சாரத்தில் அவளை கையும் மெய்யுமாய் அவரை பிடிச்சு அவர் நடுவில் கூட நிறுத்தினாங்க. அப்போது பிடிச்சி அவங்க என்ன பண்ணிருக்கணும், 2 பேரை பிடிச்சிட்டு வந்து நிறுத்திருக்கணும். அதுதானே, 2 பேரை நிறுத்தணுமா இல்லைங்க? இது எனக்கு அநியாயமாக இருக்குது. ஒருத்தையை கொண்டாந்து பிடிச்சி நிற்க வைக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, ஆளாவது பார்த்தா அவர் என்ன பண்ணுவார், இயேசு ஆளை 2 பேரும் பிடிச்சோம்னா 2 பேருக்கு ஸ்திரீயை டார்கெட் பண்ணாங்க. அவன் ஒருவேளை அவனுக்கு தெரிஞ்சவனா இருந்திருக்கலாம், ஒருவேளை அவனாக கூட இருந்திருக்கலாம், தெரியல. ஆனால் 2 பேரும் நிறுத்த வேண்டிய இடத்துல அவளை கொண்டாந்து இயேசு பக்கம் நிறுத்துறாங்க. நிறுத்தி இயேசு சோதிக்கிறாங்க. என்ன சோதிக்கிறாங்கன்னா, அவருக்கு ஒரு சோதனை வந்துச்சு. அவர் ஆண்டவர் நினச்சிருப்பார், நான் தாவீதின் வேராக இருக்கிறேன், என்னை பார்த்து தாவீதின் குமாரன்னு சொல்கிறாங்க. எங்கள் தாவீது, அதாவது எனக்கு தகப்பன் சொல்கிற, கிறிஸ்துவின் தகப்பன் சொல்கிற தாவீது சந்தியில் வந்த என்ன, எங்கள் தாவீது கல்லால் கோலியத்தை வீழ்த்தினார். நீங்கள் அந்த கல்லை கொண்டு வந்து இவளை வீழ்த்துறதுக்கு கல்லை கொண்டு வரேன். அப்படி நான் வீழ்த்துறேன்னா, ஏன்னா சொல்லியிருக்குது, விபச்சாரத்தில் பிடிப்பட்ட கல்லெறிந்து கொல்லணும் என்று சொல்லி அவரை வந்து நிறுத்துறாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படியே பார்த்து சைலண்டாக தேவாலயத்தில் ஜனங்களாக இருக்கிறாங்க, ஒரு கூட்ட மக்கள் தான் எழும்பி நிற்கிறாங்க. அங்கே தரையில் எழுதுறாரு. ஒரு சிலர் சொல்கிறாங்க நிற்கிறவன் பாவத்தெல்லாம் எழுதுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வேதத்தில் பார்த்தீங்கன்னா 17ஆம் வசனம் சொல்கிறாரு, அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டே இருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்கள் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்ல என்று சொல்லி, சரி ஓகே, நீ தப்பு பண்ணலையா, முதல் கல் யாராக இருக்கணும், உண்டா இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா, அங்கே நிற்கிறவன் எல்லாருமே என்ன சொல்லப்பட்டுனா, அவர் அதை கேட்ட 9 தங்கள் மனசாட்சினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார், அந்த ஸ்ரீ நடுவில் இருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை அவன் யாராலையும் நிற்க முடியல. உடனே அவனுக்கு எல்லாரும் என்ன பண்ணானுங்க, இதயத்தில் குத்தப்பட்டவனாய் போயிட்டானுங்க. ஆனால் ஒரு நல்ல காரியம் பண்ணானுங்க. என்ன பண்ணானுங்கன்னா, ஆண்டவரை சோதிக்கிறதுக்கு வந்தாலும் இல்லையா, கல் எடுத்துக்கிட்டு அந்த மகளுக்கு அந்த நேரத்தில் இயேசு இடத்துல கொண்டு வந்தாங்க பாருங்க. இல்லை, இயேசு இடத்துல கொண்டு வராமல் அவரை கொண்டுட்டு, நாயப்பத்தில் சொல்லியிருக்குது, நாங்கள் செய்தோம், கொண்டுட்டோம், இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லாமல் இவர்களெல்லாம் கொண்டு வந்தாங்க பாருங்க. நாம் என்ன செய்யணும்னா, தவறு பண்ணவர்களை எங்கே கொண்டு வரணும்னா தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வரணும். கர்த்தர் டீல் பண்ணுவார். நீங்கள் அன்னைக்கு அதை கொண்டு இல்லை, கல் எரிஞ்சிடறாங்க அங்கே. ஆனால் இவங்க பாருங்க, என்னதான் வேதத்தில் தேர்ந்து வந்தாலும் ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் தாவீதின் குமார்னு அறியல. அவங்க தாவீதின் குமார்னு அவருக்கு அறியல. ஆனால் உட்காண்டிருக்கிற என்ன அறியும், அவருக்கு தெரியும் அவர் யாருன்னு. அவர் தாவீதின் குமாரன்னு அவருக்கு தெரியும், தாவீதின் சந்ததின்னு அவருக்கு தெரியும். ஏன்னா தாவீதுக்கு முன்னே இருக்கிறவர், அவர் ஆபிரகாம் முன்னே இருக்கிறவர். ஆபிரகாம் என்னால காணாவாதியா இருந்ததுனால அவர் ஆதி, அவர் அந்தம். அதனால அப்போ அவங்களுக்கு தெரியல. ஆனால் எங்க கொண்டாந்து தேவ சமூகத்தை நம்ம என்ன குற்றம் செய்கிறவர்களை அவருடைய வாழ்க்கையை எங்கே கொண்டு வரணும்னா, குற்றப்படுத்தக்கூடாது, கல் எறிக்கூடாது. ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு வரும்போது இயேசு என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு 11ஆம் வசனத்தில், நீ இப்போ இனி பாவம் செய்யாதே. அவருடைய வாழ்க்கை அது ஒரு பின்மாற்றத்தான வாழ்க்கை. அது ஒரு அந்த அந்த நியாயப்பிரமாணத்தின்படி அந்த தேசத்தில் வாழ்கிற யாராக இருந்தாலும் அவங்க இந்த பாவம் செய்யக்கூடாது. ஆனால் செய்துட்டா அப்படின்னா என்ன, பின்மாற்றத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் அவர் பின்மாற்றத்தில் வாழ்ந்த அவளை மறுபடியும் ஆண்டவர் சொல்ல, நீ போமா, பாவம் செய்யாத என்று மரணத்துக்கு நேராக நியமிக்கப்பட்டவளை ஆண்டவர் விடுதலையாக்குகிறார். பின்மாற்றத்தில் இருக்கிற அவளை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். ஹல்லேலூயா, அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? ஏன்னா 8:35-36 குமாரன் உங்களை விடுதலையாக்குனா மெய்யாகவே விடுதலையாகு. பாவம் செய்த எவனுமே பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். இப்போது ஆண்டவர் என்ன பண்ணாராம், மன்னித்தார். நான் சொல்கிறேன், இந்த மார்ச் மாதம் 1வது வாரத்தில் எவ்வளோதான் உங்கள் வீட்டில் உங்கள் சொந்தத்துலேயோ இல்லை இங்கேயோ பாவ அடிமையில் இருக்கீங்களா, அது உங்களை அடிமைப்படுத்தும். அந்த பாவத்தை நீங்கள் 8 வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்களா, 8:30 நீங்கள் 4 வாசிங்கன்னா பாவம் என்ன பண்ணுமா, அடுத்த பேஜில் இயேசு அவர்களுக்கு வாசிமா,
இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதனால பாவம் எப்படி வரும்னா, இந்த உலகம் எங்கே தான் வாழணும், நம்ம பாவம் நிறைந்த உலகத்தில் வாழும். கேட்டுங்க வாலிபர், கன்னிகை, பிள்ளைகள் எல்லாம் கேட்டுங்க. நம்ம யார் அப்படின்னா, நம்முடைய ஆண்டவர் யாருன்னா பாவத்திலேருந்து நம்மளே ரட்சித்திருக்கார். பாவத்திலேருந்து ரட்சித்திருக்கார். அதனால பாவம் உங்கள் கையிலே இருக்கு. எங்கே இருக்கு? செல்ஃபோனில் இருக்கு. அதனால் பாவத்தை தேடி நீங்கள் போக வேண்டியதில்லை. நாங்கள்லாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பாவத்தை தேடி நாங்கள் போகணும். ஆனால் பாவம் செய்ய ஆண்டவர் விடலை, அது வேற விஷயம். ஏன்னா அவர் முன் குறித்ததுனால எங்களை விடலை. ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவம் எங்களை தேடி வருது. தினடா அது ஒரு காலத்தில் பாவத்தை தேடி போடணும், அலைஞ்சோம் திரிஞ்சோம், நமக்கு எதுவுமே கிடையில. இன்னைக்கு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு இயேசு ஏற்றுக்கொண்டு கர்த்தர் கொடுத்த மன்னிப்பும் விடுதலையும் சமாதானம் சந்தோஷம் ஆசீர்வாதம் அபிஷேகம், ஆண்டவர் ஒரு வேற மனிதன் ஆக்கிட்டு, ஆண்டவர் ஜீரோவாக இருந்தால் ஹீரோவாக ஆக்கிட்டு, உலகத்தை கலக்கிற தெருவை ஊரை எல்லா இடத்துலையும் கலக்கிறவாய் வச்சிருக்காரு. இப்போ நம்மளை கலக்க பண்ணுறதுக்கு இது நம்மகிட்ட வருதாடா அப்படியே தெளிவாக இருந்தோம். எங்களை நடத்துகிறவங்களுக்கு தெளிவாக நடத்துனாங்கப்பா. ஒரு காலத்தில் அப்படி இருந்த, ஆனால் என்னது இப்போ நீ வேற ஆளு. ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தா அவன் புது சிருஷ்டி, பழவையெல்லாம். அதனால பழைய மனுஷன் என்ன ஆயிடுச்சு சொல்ல மாட்டீங்களே, அவனை அடக்கம் பண்ணியாச்சு. உன் பழைய சுகம் வந்தா சொல்லு, உன்னை எப்போ அடக்கம் பண்ண? உன்னை யார் உயிர்த்தெழு குத்துது? உன்னை யார் உயிர்த்தெழு குத்துது? உன்னை ஆல்ரெடி அடக்கம் பண்ணிட்டு கிறிஸ்துவை தரித்து புது மனிதனாக எழுந்திருக்கிறேன். தலையை தூக்குமா? ஏசனா சொன்னார், அப்பப்போ தலையை உள்ளேருந்து என்ன பண்ணுவோம்? தூக்குமா. திடீர்னு கோவம் வரும், எல்லாமே உள்ளேருந்து வருமா. ஆனால் வசனத்தை வைத்து அதை வெட்டணும். எதுவுமே வரலன்னா நம்மளாம் யாரா சொல்ல மாட்டீங்களே, சொரணியே இல்லாத ஜென்மமாக இருக்கிய அப்படின்னு சொல்லி திட்டுவோம் பாருங்க. நீ இங்கே இருக்க எதுவுமே வரலன்னா எங்கே தான் இருக்கணும்? சொல்ல மாட்டல, கீழ்ப்பாக்கத்தில் இருக்கணும். எங்கே இருக்கணும்? கீழ்ப்பாக்கத்தில் மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும். அதுக்கு எதுவுமே வராது, அதுக்கு ஒன்றுமே தெரியாது அதுக்கு. ஆனால் நமக்கு எல்லாம் வரணும். அவர் நம்மை போல பாடுபட்டு சோதிக்கப்பட்டபடினாலே சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்ய எப்படி உதவி செய்வார்? வசனத்தை வைத்து. வரும்போது பழைய ஆளு செத்தாச்சு, நீ கிடையாது, கோவப்பட மாட்டேன், கையை நீட்ட மாட்டேன். இது ஒரு பாஸ்டர் என்ன பண்ணாராம் சொல்லிட்டுங்களா? டைம் ஆயிடுச்சு, ஒரு 5 நிமிஷம். பாஸ்டர் என்ன பண்ணாராம், ஒருத்தர் நல்ல விசுவாசி பார்த்தாராம். ரொம்ப ஆண்டவருக்குள்ள வைராக்கியமா, வேற ஒரு இதுலேருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரொம்ப வைராக்கியமாக வந்தாராம். இப்போ பார்த்தாராம், இவரெல்லாம் ஊழியத்துக்கு வந்தால் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாரு. அந்த அம்மாவும் ஆண்டவர் மேலே வைராக்கியமாக வந்தால் 2 பேரும் ரொம்ப கர்த்தரை நேசிக்கிறவரை பார்த்த உடனே இவங்களை நம்ம ஒரு காலேஜுக்கு அனுப்புவோம், பைபிள் காலேஜ் அனுப்பி 2 பேரும் படிக்கலான்னு நிறைய பணம் செலவு அவரை படிக்க வச்சாராம். 2 பேரும் படிப்பெல்லாம் முடித்த உடனே ஜெபம் பண்ணிட்டே இருந்தாராம். ஒரு இடத்துல நல்ல ஆத்மா அங்கே இருக்குது, அங்கே ஒரு சபை உருவாக்குனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ஆவியில் ஜெபம் பண்ணி ஏவப்பட்டு கொண்டு போய் அவங்க 2 பேரும் அந்த இடத்துல ஏற்படுத்தி ஜெபம் பண்ணி, இதான்ப்பா அவங்க ஊழியம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாராம். அவங்கள நல்லா உற்சாகமாக ஊழியம் பண்ணி ஆண்டவர் என்ன பண்ண ஆத்மாக்கெல்லாம் கொடுத்தாராம். விசுவாசிக்கு வீட்டில் வந்து இவங்களுக்கு வேலை செய்வாங்களாம். சொல்ல மாட்டீங்களா? அது ஊழியக்கார வீட்டில் வந்து வேலை செய்கிறாங்களா? அது இந்த காலங்க. அந்த காலத்தில் வந்து விசுவாசிங்க போய் என்ன பண்ணுவாங்க? போதகர் வீட்டில் போய் வேலை செய்வாங்க, போய் பாஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் இந்த காலத்தில் அப்படி கிடையாது. பாஸ்டர் வந்து என்னை வேலை செய்யட்டும் அப்படின்வாங்க. அது இந்த காலத்தில் விட்டுருங்க. பாருங்க, அப்போது என்ன ஆச்சுன்னா, இவர் காலையில் டான் பீச் போயிட்டு ஊழியை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தால், வீட்டை திறந்தோம் நடு வீட்டில் பாத்திரம் சாப்பாடு வடித்த பாத்திரம் திறந்துருக்கு. அப்போது அவர் பார்த்து என்ன பண்ணார், அவர் மனைவியை அது எப்பவுமே செல்லமாக ஏன்னு கூடுவாராம். என்ன கூடுவார்? ஏய். இன்னைக்கு எத்தனை பேர் எப்படி கூப்பிட்றான்னு தெரில, வீட்டுக்கு போனால் தான் தெரியும். சுந்தரம் அப்படி தான் வீட்டுக்கு போனார் விசிட்டிங். எப்பவுமே சொல்லிட்டு போக மாட்டார், சொல்லாமல் போவார். அவர் வீட்டு வாசலில் போய் நிற்கிறாரு. ஒரே சத்தம், அங்கே டமால் டிமல் சத்தம். ஒரே என்னடா சத்தம்? பயந்துட்டு கதவு திறந்தா அப்பா சேரோட நிற்கிறாராம், பையன் கட்டியோட நிற்கிறானா. யாருக்கு? ஒருத்தர் அடிக்கிறதுக்கு. அப்படியே பார்த்தோன்னா அப்போதான் அல்லேலூயா சோத்திரம் அங்கே. அதுக்கு முன்னாடி ஒரே ஆத்திரம். ஆனால் பாஸ்டர் பார்த்தோன்னே சொல்ல மாட்டீங்களே, இப்பயாவது ஒரு சோத்திரம் சொல்லுங்களேன். ஆத்திரமா இருக்கீங்களா? இல்லை இல்லை, சோத்திரம் சொல்லுங்க, சோத்திரம். இப்போ இவர் பார்த்தேன், ஏய் அப்படின்னு கூப்பிட்டார். ஏய், உனக்கு எதாவது இருக்கா? இப்படி சாப்பாடை திறந்து வச்சிருக்கிறிய அப்படின்னா விசுவாசிலாம் இருக்கிறாங்க, பார்த்துட்டு இருக்காங்க.
இவருக்கு சாப்பாடு திறந்து வச்சுன்னா அவர் நினச்சா ரொம்ப நியாயமாக கேட்குறாரு. சாப்பாடு திறந்து வச்சா ஈலாம் போவோம்ல, என்னங்க நம்ம இப்போ வாயை தந்தாலே இப்போ ஈ போகுது, கொசு உட்காந்தாலே கொசு போகுது, ஒரு பாட்டு பாடிட்டு போனால் 6 மணி மேலே உள்ளே ஏதோ போகுது. அப்போ சரி அவங்க நியாயமாக கேட்குறோன்னு நினச்சி அவங்க என்ன சொன்னாங்க, என்ன சொல்லியிருப்பாங்க, எல்லாம் இருக்குது, உனக்கு எதாவது இருக்கான்னு. அப்புறம் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே பார்த்த உடனே ஒரு கோவம் வந்துச்சு. ஏன்னா விசுவாச மதத்தில் எல்லாம் இருக்குன்ட்டாங்களே. நான் கேட்குறேன், நீ மரியாதை இல்லாத என்ன நீ ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு கோவத்தில் போய் என்ன பண்ணிட்டாராம் சொல்ல மாட்டீங்களே, கையை தூக்கி ஒரே அடிச்சிட்டாரு. யார் முன்னாடி? சார் என்ன பார்க்குறீங்க, என்ன பார்த்து முறைக்கிறீங்க? இது வரைக்கும் நான் அடிச்சதே இல்லைங்க, சும்மா அடிச்சில்லைங்க. கல்யாணம் ஆகி 1990 ஏப்ரல் 15 கல்யாணம் வச்சுக்க, நான் இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட என் மனைவி கை நீட்டி அடிச்சதில்லை. பாருங்க, அப்போ அடி வாங்கியிருப்பீங்களோ அப்படின்றீங்களோ, அடியும் வாங்கினது இல்லை. பாருங்க, இப்போது அடிச்சிட்டாரு. அடிச்சோடனே விசுவாசலாம் பார்த்து என்னடா பாஸ்டர் அடிச்சிட்டாரு, பிரியா பரவாயில்ல நம்மள்றா இல்லை, அடி ஒதுற மாதிரி மனைவியெல்லாம் அடித்து தான் திருத்தணும், அடித்து தான் அடக்கணும் போல். அதை நம்ம பாஸ்ட்டு ஒரு பாஸ்டானாலும் அதை செய்து காட்டார் போல விசுவலாம் இருக்கும். அவன் வீட்டில் பண்ணப்பா, ஏய் பாஸ்டே அடிக்கிறாரு, வாய் தவறான. ஆனால் இவருக்கு என்ன ஆயிடுச்சு, இவருக்கு தெரியும் சத்தியம் தெரியல, போதிக்கிறார்ல ஆவியான குழந்தை, ஐயோ கை நீட்டி அடிச்சுட்டோமே சொல்லிட்டு அப்படியே வெளியே ஓடி வந்துட்டார். ஓடி வந்து நேராக பாஸ்டரை பார்த்துட்டு, பாஸ்டர் நான் இனிமேல் ஊழியம் செய்ய மாட்டேன், நான் ஊழியத்தை விட்டு போகிறேன். இந்த மனுஷன் கொதிக்கிறார், யோ கிண்டலாக பண்ணுற, கஷ்ட காலத்தில் உனக்கு பணத்தெல்லாம் சேர்த்து உன்னை படிக்க வச்சு, உங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணி உங்கள் 2 பேரையும் படிக்க வச்சு, பைபிள் காதிலே நீங்கள் பெரிய தேறினடாக உன்னை போதகரை கொடுத்து விசுவாசி கத்தர் கொடுத்து ஆசீர்வாதமாக இருக்கிற, புளித்துட்டு போகிறேன்னு சொல்கிறிய, என்ன என் விளையாடுறியா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால், பாஸ்டர் என் மனைவி அடிச்சிட்டேன். ஏன் அடிச்ச அப்படின்னா, இல்லை பாஸ்டர் ஊழியம் பண்ணிட்டு வந்தோம் பாஸ்டர், பார்த்தா நடு வீட்டில் சாதத்தை திறந்து வச்சுருக்கிறான். அப்போது சொன்னாராம், அவருக்கு ஒரு ஞாபகம் வந்து தான், அவங்க சின்ன வயசில் அவங்க அம்மா சாதத்தை வடித்த உடனே திறந்து வைப்பாங்களாம். ஏன்னா மூடி வச்சா அந்த ஆவி என்ன பண்ணுவான் சாதத்தை. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது பாஸ்டர், நாங்கள் எங்கே சாப்பாடு வடிக்கிறோம், அது குக்கரில் வச்சா குக்கர் அப்படின்னு நினைக்கிறீங்களா, வடிக்கிற நீங்களாம் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். சாதத்தை வடித்து திறந்து வச்சா அந்த ஆவி போனால் சாதம் நல்ல பதமாக இருக்குமா. யோ உனக்கு எதாவது அறிவு இருக்காயா, உங்கள் அம்மாலாம் படம் நீ பார்த்தது இல்லையா, சாதத்தை ஏன் திறந்து வைக்கிறாங்கன்னா அது வந்து ஆவி போச்சுன்னா நல்லா இருக்கியா, 3 நாள் கொலை ஆகிடையா. ஐயோ பாஸ்டர் அது தெரியாமல் ஏதாவது இருக்கான்னு கேட்ட கோபத்தை என்ன பண்ணிட்டேன், அடிச்சிட்டேன். நான் இந்த வாரம் கூட நான் சொன்னேன் சம்பத்தண்ண வீட்டில் பாருங்க. அப்போது நான் என்ன பண்ணுறது பாஸ்டர், என்ன பண்ணுறதா, அடிச்சல்ல மனைவிக்கு என்ன பிடிக்குமோ அதை என்ன பண்ணேன் வாங்கிட்டா. அது 2 கிலோமீட்டர் போனோமா. ஓ கை நீடும் போது எத்தனை கிலோமீட்டர் வந்தது, போயா வாங்கும், வாங்கி வீட்டு வாசல்ல நில்லும், உள்ளே போயிடாத, வெளியே போய் நின்று எப்படி கூப்பிடணும், எப்படி கூடுவோம் மனைவி, ஏன்னு கூடுவேன், ஏன்னு கூடாத மேரிமா கூடு. எப்படி கூப்பிடணும், மேரி அம்மாவா, அம்மா இல்லைங்க அம்மா. சில அம்மான்னு கூப்பிடுவாங்க, அம்மாவாது அப்பாவாது, ஹஸ்பண்டாக கூப்பிடுங்க. குழந்தை பிறந்த பஸ்ஸில் பசங்க அப்பாவை அது கொஞ்சம் பழக்க வேணாம், அப்பா டேடின்னுவாங்க, ஓகே விடுங்க. ஆனால் மானு கூப்பிடியா, வரலன்னா மேரிமான்னு கூப்பிடியா, வரலன்னா இன்னும் கொஞ்சம் சத்தமாக கூப்பிடியா அப்படின்னு சொல்லி அமிச்சா. இவரும் வாங்கிட்டு சரின்னு போய் வாசன்னு மேரிமானாரு. யாராரு திடீர்னு உள்ளேருந்து அம்மா வெளியே வரல, வருவாங்களா, ஆனால் அவங்க பயந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த மனுஷன் இப்படி போயிட்டாரு, எங்கே போனால் தெரியலையே இன்னும் அழுதுட்டு இருக்காங்க. பாருங்க எவ்வளோ நல்ல சகோதரி பாருங்க, அடித்தாலும் புருஷன்தான், அணைச்சாலும் புருஷன்தான் இல்லை, அதனால் விட்டு கொடுக்கூடாது. இந்த பந்தம் கத்தரால் உங்களுக்கு கொடுத்தது, அதனால் கவலைப்படாதீங்க. கத்தர் கொடுத்தாருன்னா நிச்சயமாக எங்கே இருந்தாலும் இழுத்துட்டு வந்து கட்டி போட்டுறாரு, தப்பிக்கவே முடியாது, தப்பிக்க எங்கேயும் ஓட முடியாது. ஒழுங்காக வந்துட்டான்னா நல்லது, இல்லைன்னா அடி தான். காலம் ஃபுல்லாக நீங்கள் அவனை அணைக்கிறவன தான் இருக்கும், அம்மா மாற்றிடுவார், பயப்படாதீங்க. அதனால் சரிங்களா. ஓ அண்டாவட்டி மேரிமா அப்படின்னாராம். அப்புறம் அந்த அம்மா பார்த்தாங்க, என்னடா இந்த குரலே வித்தியாசமாக இருக்கு, பக்கத்தில் ஏதோ ஒன்று ஏன்னு கூப்பிட்ற மனுஷன் மானு கூப்பிட்றாரு அப்படின்னா தாமதித்தோன்னு திருப்பியும் மேரிமா சொல்லுங்க சொன்ன போதும் கதவு தந்து உள்ள தபன்னு வீட்டில் ஓட்டார். சாரி அது சொல்ல மாட்டீங்களா, என்ன சொன்னாரா, சாரிம்மா, இனிமேல் என் வாழ்நாளில் உன்னை அடிக்கவே மாட்டேன், உன்னை அடிச்சிட்டோம்மா,
சாரின்னு மன்னிப்பு கேட்டாராம். மன்னிப்பு கேட்ட உடனே அந்த அம்மா 2 பேரும் அழுது. அப்போ ஜெபித்த பேருக்கு அப்போது அந்த அம்மா கேட்டாங்களாம், ஏங்க இது வரைக்கும் என்னை மானே கூப்பிட்டு இல்லையே, நீங்கள் எங்கெங்க போனேன்? அப்போ நம்ம பாஸ்டர் பார்த்தேன், அதான மாற்றம். அங்கே என்னவாச்சு வீட்டில்? மாவா வச்சுங்க, கொஞ்சம் வீட்டில் மான்னு சொல்லி பாருங்க. அம்மா என்னம்மா அப்படின்னு சொல்லுங்க, அன்பா சொல்லுங்களேன். எல்லாம் உங்கள் டேபிள் வரும், எல்லாம் வரும். அன்பு வரும், பணம் வரும், சந்தோஷம் வரும், எல்லாமேங்க. அது சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம மனைவி அப்படின்னா என்னமோ அவருக்கு சம்பாதிச்சு போகிற ஒரு எந்திர மிஷினும் குழந்தை மிஷினும் எல்லாம் இல்லை. உன் குடும்பத்தை உன் சந்ததியை கட்டுறதுக்காக கத்தர் ஒன்றா பண்ண சேர்த்து வைக்கிறாரு. ஸோ ஒருத்தியாக இருந்து உன் குடும்பத்தை கட்டி நீ போகிற. இப்போ உன் குடும்பத்தை கட்ட உதவி செய்த உன் தாய் தகவனை கனம் பண்ணி அப்படியே நீ என்ன பண்ணணும்? சமாதானமாக போகணும். இப்போ வாழ்க்கை எப்படி இருக்கும்? குடும்பம் எப்படி இருக்கும்? சமாதானம் இருக்கும். பரலோகம் எங்கே இருக்கும்? முதல்ல உங்கள் வீட்டில் இருக்கணும். எங்கே இருக்கணும்? வீட்டில் இருக்கணும். அப்புறம்தான் அங்கே போனால் அதை அனுபவிப்பீங்க. வீட்டில் நரகமாக இருந்தால் வாழ்க்கையே இல்லை. அப்புறம் வீட்டுக்கே வரமாட்டான். ஏன் வீட்டுக்கு வரமாட்டாரு? எங்கே வருவான்? நீ வரும்போதெல்லாம் ஒய்ன்னு சீரி கடிச்சு கொத்தரி. அன்பாக வைங்களேன், அன்பாக இருங்களேன். மாவன்னு சொல்ல ஆரம்பிப்போம். நீங்கள் மான்னு சொல்லுங்கள். கத்தவங்களை ஆசீர்வாப்போ கத்தர் அந்த ஊழியத்தை ஆசீர்வதித்து அதில் பல பிரான்ச்சுக்கும் பல 1000 மக்களுக்கு ஒரு உயர்த்தின காரணம் என்னன்னா, அந்த நேரத்தில் அவன் ஆண்டவரை மன்னித்தான், ஆண்டவருடைய வார்த்தைக்கு இடம் கொடுத்தான், அவனை குற்றப்படுத்தின தவற உணர்ந்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. நேரம் ஆயிடுச்சு. நான் இன்னும் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லலான்னு பார்த்தேன், ஆனால் நேரம் இல்லை. பரவாயில்ல, அடுத்த வாரம் 2 குறிப்பு தான் சொன்னேன். என்ன சொன்னேன்? ஆண்டவர் உடைய நாமத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்? ஜெயிக்கணும். யாரை ஜெயிக்கணும்? சத்துருவை ஜெயிக்கணும். எதை வச்சு ஜெயிக்கணும்? வசனத்தை வச்சு ஜெயிக்கணும். அது எவ்வளோ நாளாலும் 4 வருஷம் ஆனாலும் சரி, அது 40 வருஷம் ஆனாலும் சரி, அது 4 மாதம் ஆனாலும் சரி, 40 நாள் ஆனாலும் சரி, 4 வருஷத்தில் அவனை காலி பண்ணணும். நீங்கள் காலி பண்ணி விழுத்தணும், உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தணும் ஆண்டவர். அது யார் கையில் இருக்குன்னா உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் விசுவாசிக்கணும், கர்த்தர் உங்களை அப்படி செய்வார். ஆமென். உங்களுக்குரியதை எவனும் பறித்து கொள்ள இடம் கிடையாது. அந்த தேசம் கர்த்தருடைய தேசம், அந்த ஜனங்க கர்த்தருடைய ஜனங்க. அங்கே ஒருத்தன் வந்து கலக்க, அங்கே ஒருத்தன் வந்து அங்கே நிந்திக்க இடம் இல்லை. அதனால் உங்களையும் குடும்பத்தையும் உங்களுக்குரியதும் எவனா அப்படி பண்ணான்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஸ்டாண்டு கர்த்தருடைய நாமத்தை எடுக்கணும். எடுத்து அந்த நாமத்தை ஜெயிக்கணும், வசனத்தை வைத்து ஜெயிக்கணும். 2வதாக, நீங்கள் என்னதான் குற்றம் பண்ணாலும், உங்களை சோதிக்க வந்தாலும், நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அந்த நாமமே யார்? இயேசுவே நாமமாய் உட்கார்ந்துருக்கிறார். அவர் பார்த்து சிரிச்சிருப்பார். அவளை பின்மாற்ற வாழ்க்கையை திருப்பினார், மரணத்துக்கு ஆக்குற அவளை ஜீவனை கொடுத்தாரு, அனுப்பினார். இனி பாவம் செய்யாத வாழ்வு கொடுத்து அனுப்பிச்சார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் மற்றவங்களை மன்னித்து மற்றவங்கள கர்த்தர் வாழ்வு கொடுக்கும் போது, இயேசுவிடத்தில் கொண்டு வரும்போது கர்த்தர் நம்மளை உண்மையாகவே ஆசீர்வதிப்பார். ஆமென். நம்ம நின்று ஒரே ஒரு அடியை பாடி முடிப்போமா? அதில் என்னென்ன, அவர் வானத்திலும் பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு, மனுஷருக்குள்ள வல்லமையாய் வேறு ஒரு நாமம் இல்லை, அவர் நாமம் இயேசு. அவர் நாமத்தில் மன்னிப்பு, அவர் நாமத்தில் பேய் ஓடும், அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், அவர் நாமத்தில் பரிசுத்தம் கிடைக்கும், அவர் நாமத்தில் ஆரோக்கியம் கிடைக்கும், அவர் நாமத்தில் நமக்கு என்ன கிடைக்கும்? எல்லாமே கிடைக்கும். அல்லேலூயா. என்ன சும்மா ஒரு அடி மாத்திரம் பாடி ஒரு 2 சரணத்தை பாடி முடிப்போம். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமாம். எனக்கு நேரம் கொடுங்க, நான் நிறைய பிரசங்கம் பண்ணுறேன். எனக்கு நேரம் இல்லை, நான் முடியாது. 1/2 hour கொடுத்துருவேன். இப்போ வர 10 ஆயிடுச்சு. ஜஸ்ட் ஆஸ் யூஷுவல் 10-15 முடிக்கிற மாதிரி நான் ஒரே பாட்டு பாடி முடிச்சிருவோம். சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தருடைய ஆசீர்வாதம் பாடுவோமா? வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து.
நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு, அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே, நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்களோடும் எல்லா செய்வினை கட்டுகள் முறியும், அவர் நாமத்தில் பேய்களோடும் எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே, நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே, நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, கொடும் வியாதியின் முடிவதில் உண்டு, அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, கொடும் வியாதியின் முடிவதில் உண்டு. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே, நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, 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 அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நல்ல கைகளை தட்டி இயேசுவின் நாமத்துல ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்க, இயேசுவின் நாமத்தை விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க, இயேசுவின் நாமத்துல விடுவீங்க, இயேசுவின் நாமத்துல எல்லா பிசாசு கரத்துல யார் இருந்தாலும் குடும்பத்திலேயோ யார் இருந்தாலும் இப்போதே இயேசு நாமத்தில் இந்த மார்ச் மாசத்துல விடுதலையாக்குகிறேன் ஆண்டவரே. சுகம் உண்டாகும், பேயை விரட்டுங்க, வசத்தை வைத்து சத்துரு ஜெயிங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளேங்க, கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகள், இனிமேல் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுக்க போற உங்களுக்கும் நீங்க ஆண்டவர் உங்களோட இருந்து உங்க வாழ்க்கையில் எதெல்லாம் சாத்தான் பறித்தானோ கர்த்தர் எல்லாத்தையும் திரும்ப தருவார். ஹல்லேலூயா. விசுவாசிங்க விசுவாசிங்க விசுவாசிங்க. எத்தனை இந்த காலவேளை விசுவாசிக்கிறீங்க? மல்கியா 4:2 வீட்டில் போய் வாசிங்க. கர்த்தர் ஆண்டவராக இயேசுவி நாமத்துக்கு பயப்படுகிற உங்க மேல நீதியின் சூரியன் உதிக்கும், அவருடைய சட்டையின் கீழே ஆரோக்கியம் உண்டு. நீங்கள் புறப்பட்டு போய்
கொழுத்த கன்றில் போய் வளர்வீர்கள். அல்லேலூயா, வளர்வீர்கள். கர்த்தரே கொடுத்த இந்த வார்த்தை, நாமத்திலே நாம் வளர வேண்டும். ஆமென். அன்பும் கிருபை நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த நாளை நாங்கள் 8 மணிக்கு கூடின நேரம் முதல் இந்த நேரம் வரை எங்களோடு இருந்து நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஆராதனை, துதி, ஸ்தோத்திரம், சாட்சிகள், ஆண்டவரே கர்த்தாவே இயேசுவே உமக்கென்று கொடுத்த காணிக்கை, தசமங்கள், வார்த்தைகள் எல்லாத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். போதும் உம்முடைய பிள்ளைகள் இங்கிருந்து புறப்பட்டு போகும்போது அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவன், எனக்கு இயேசுவின் நாமம் உண்டு. இயேசுவே சொன்னார், இதுவரைக்கும் என் நாமத்தால் நீங்கள் எதுவும் கேட்டதில்லை, இப்போது கேளுங்கள், இப்போது கேளுங்கள், பிதா மகிமைப்பட அதை செய்வேன் என்று சொன்னார். ஆகினால அவர் நாமத்திலே கர்த்தாவே ஜெயம் எடுக்க, நாமத்திலே வசனத்தை சொல்லி சத்துரை விழுத்த ஆண்டவரே பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. அந்த நாமத்தை ஆண்டவரே கர்த்தாவே இயேசுவே மன்னிக்க, கர்த்தர் எங்களை மன்னித்தது போல் நாங்கள் மன்னிக்க அவளை இயேசுவண்டை கொண்டு வருகிற ஆண்டவரே அந்த சுபாவத்தை எங்களுக்கு தந்து, ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த அந்த ரட்சிப்பை ஆண்டவரே கர்த்தரை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. தொடர்ந்து எங்களோடு பேசுவோம். வந்த ஒவ்வொரு ஆசீர்வதிங்க. இந்த வாரம் முழுதும் பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த வாரம் முழுதும் நாமத்தை ஆண்டவரே கர்த்தாவே இயேசுவே ஆண்டவரே நாமத்திலே காத்துக்கொள்ளுங்க. அப்பா கண்டு ஒப்பு கொடுக்கிறேன், ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்ம அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக கர்த்தருடைய வருகை மட்டும். ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களோடு இருப்பாராக. சந்தோஷமா போங்க. சண்டே கிளாஸ்